ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பத்தாத பழைய ப்ளவுஸ் தான் எடுத்துக்க போகிறோங்க. யூஸ் பண்ணாத பழைய ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த ப்ளவுஸோட பேக் சைடு எடுத்துக்கலாம். கீழே அந்த மடிப்பு பாகம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இருந்து 5 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதோட அகலம் பார்த்திங்கன்னா 8 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். அப்படி லைன் போட்டதுக்கப்புறம் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக இங்கேருந்து 8 இன்ச்சு, அப்புறம் இந்த உயரம் பார்த்திங்கன்னா 5 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இந்த 4 ஓரமும் இப்படி லைன் போட்டதுக்கப்புறம் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கரெக்டாக அந்த ஃபோல்டபுள் சைடுக்கு மேலே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் தான் எடுத்துருக்கேங்க. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து ப்ளவுஸ் பீஸு, அடியில் வந்து லைனிங் கிளாத் இருக்குங்க. அப்புறம் இன்னொரு பீஸ் வந்து நம்ம அரிசி பை எடுத்துக்க போகிறோம். இது வந்து நான் இப்போ கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க, எப்படி கட்டைப்பை வீட்டிலேயே செய்யலான்ட்டு. அதுக்காக யூஸ் பண்ண அரிசி பையிலேருந்து மீதி இருந்த போர்ஷன் தான் எடுத்துருக்கேங்க. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த லைனிங் துணி, அதுக்கு மேலே அந்த அரிசி பையோட ஒரு பீஸு, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸோட பீஸ் வச்சுட்டு இப்படி 4 ஓரமும் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. 4 ஓரமும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஜிப் ஒன்று எடுத்துக்கலாங்க. 5 இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஜிப்பாக பார்த்து எடுத்துகிட்டேன். இப்போ நான் காமிக்கிற மாதிரி அந்த ஜிப்போட நல்ல சைடு துணியோட நல்ல சைடு ஒட்டுக்கா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு ஓரம் அப்படியே தச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் அதே மாதிரி தான் இன்னொரு சைடும் இப்போ நான் காமிக்கிற மாதிரி நல்ல சைடு உள்ளே இருக்க மாதிரி பார்த்து வச்சுட்டு இப்போ ஓரமாக இன்னொரு ஓரம் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் காமிக்கிற மாதிரி இதே மாதிரி ஜிப் ஈஸியாக அட்டாச் பண்ணிக்கலாங்க. நல்ல சைடு ஒட்டுக்கா இருக்க மாதிரி வச்சாலே போதும், ரொம்ப ஈஸியாக நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ 2 சைடும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஜிப் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி தைச்சதுக்கப்புறம் 2 சைட்லேயும் ஓப்பன் இருக்கும் பாருங்கள். இப்போ அந்த 2 சைடும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். சைடு 2லேயும் பார்த்திங்கன்னா இப்படி ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா, இது 2யுமே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கும் முன்னாடி ஜிப்பை இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இந்த 2 சைட்லேயுமே டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்படி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதோட நல்ல சைடு வந்து வெளியே வர மாதிரி இப்படி திருப்பிடலாங்க. இந்த மாதிரி வெளியே எடுத்ததுக்கப்புறம் நமக்கு சூப்பராக ஒரு குட்டி பர்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. பத்தாத ப்ளவுஸை வச்சு பார்த்திங்களா, இப்போ யூஸ்ஃபுல்லாக ஒரு குட்டி மினி பர்ஸ் ரெடி பண்ணிட்டோம். ஒரு 2 நிமிஷத்தில் இந்த பர்ஸ் ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பத்தாத ப்ளவுஸ், பழைய ப்ளவுஸ்லாம் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதே மாதிரி தான் இன்னொரு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். இதில் நான் காமிக்கிற லென்த்து பாருங்கள். இதே போல் பேக் சைடில் 17 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க லென்த்து. அதே மாதிரி அதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 5 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுவும் ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கேன். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து அடியில் வந்து அரிசி பைக்கு பதிலாக இந்த பழைய கட்டைப்பையில் இருக்க ஒரு பீஸ் இதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்படி வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் எடுத்துக்கலாங்க. 2 ஸ்லீவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் காமிக்கிற மாதிரி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதோட உள் சைடு திருப்பிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச் பண்ணது அதெல்லாம் இப்படி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கோங்க. நமக்கு இதில் வந்து இந்த கரைப்பகுதி மட்டும்தான் தேவைப்படும். அதாவது இந்த ஸ்லீவில் வந்து நம்ம 1.5 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல, அதை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பிசுரெல்லாம் தெரியாத மாதிரி, அந்த ஸ்டிச்சஸ் மட்டும் தெரிகிற மாதிரி இப்போ 2 ஸ்லீவ்லேயுமே அந்த ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணோம்ல, அதை மட்டும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ 2 ஸ்லீவ்லேயும் இதை கட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸில் வந்து பேக் சைடில் கீழேயும் மடித்து நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம், அந்த போர்ஷனையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 3யுமே ஒன்றோடு ஒன்று வச்சு அப்படியே ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி லென்த்தாக நமக்கு ஒரு ஹேண்டில் மாதிரி கிடைக்குங்க. இந்த மாதிரி 3 பீஸையுமே இப்படி ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது 3யுமே ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இதை வந்து இன்னொரு ஃபோல்டு பண்ணணும். இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு ஹாஃபாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி மடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஒரு தையல் விட்டுருங்க, அவ்வளவுதான். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ப்ளவுஸ் பீஸு, இப்போ அதுக்குள்ளே வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட நல்ல சைடும் அந்த லைனிங் பீஸையும் உள்ளே இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அடியில் வந்து அந்த கட்டப்பையோட பீஸ் வந்து வச்சுக்கோங்க. இப்போ மேலே இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி மார்க் பண்ணிக்கோங்க, சாக்கில் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த துணியோட நல்ல சைடு வந்து உள்ளே இருக்க பார்த்தீங்களா, ப்ளவுஸ் பீஸோட நல்ல சைடு. இப்போ வந்து இந்த நம்ம பண்ணோம்ல லேஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தோம்ல, இதை வந்து இப்போ உள்ளே வைக்கணுங்க. நான் காமிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த 3 இன்ச்சில் வந்து நான் காமிக்கிற மாதிரி இந்த லேஸை வந்து உள்ளே இருக்க மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க.
நீங்கள் வேணால் பின் கூட பண்ணிக்கலாம். அது மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக 2 சைட்லேயுமே கரெக்டாக அந்த 3 இன்ச்சில் அந்த லேஸ் மாதிரி இருக்க பீஸை வச்சு 2 ஓரத்துலேயுமே பின் பண்ணிக்கலாங்க. கரெக்டாக உள்ளே வச்சுக்கோங்க. வெளியே இருக்க மாதிரி வச்சிடாதீங்க. உள்ளே வச்சு இப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். எப்படி ஸ்டிச் பண்ணணும் நான் சொல்கிறேன். அந்த 3 பீஸ் கிளாத்தையும் கரெக்டாக ஈவனாக எடுத்து விட்டுக்கோங்க. கரெக்டாக ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டு அந்த லேஸ் பீஸும் கரெக்டாக வச்சு பின் பண்ணிவிட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரி இந்த ஓரம் இந்த ஓரம் இந்த ஓரம் 3 ஓரம் மட்டும் ஷேப்பில் அப்படியே தைச்சி எடுத்துக்க போகிறோம். தைக்கும் போது பார்த்துங்க அந்த உள்ளே வச்சுருக்க அந்த லேஸில் வந்து தையல் விழாமல் பார்த்துக்கோங்க. கரெக்டாக அந்த ஷேப்புக்கு 3 ஓரம் மட்டும் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணும்போது அந்த பின்னை எடுத்து விட்டுருங்க. கரெக்டாக அந்த லேஸில் வந்து தையல் விழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 3 ஓரமும் கரெக்டாக ஸ்டிச் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அடியில் இருக்கிற அந்த பீஸ்லேயும் தையல் விழுகணும். இதே மாதிரி 3 ஓரத்துலேயும் தைச்சி எடுத்துக்கலாம். தைக்கும்போது பார்த்துங்க அந்த உள்ளே இருக்கிற அந்த லேஸ் மாதிரி பீஸில் வந்து தையல் விழாமல் பார்த்துக்கோங்க. கரெக்டாக இந்த 3 ஓரமும் தைச்சி முடிச்சிடலாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைடு ஓப்பன் இருக்கும் பார்த்திங்களா, அது வழியாக இந்த நல்ல சைடு வந்து வெளியே திருப்பிடலாம். அப்போ நமக்கு அந்த துணியோட நல்ல சைடு வந்து வெளியே வந்துடும். இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அந்த லைனிங் கிளாத்தும் வெளியே தெரியும். அந்த கட்டப்பையில் பண்ண பீஸ் வந்து நமக்கு உள்ளதாக இருக்கும், வெளியே தெரியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு எட்ஜஸும் கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே கூட நீங்கள் படிமான தையல் போட்டுடலாங்க. இந்த மாதிரி 3 ஓரமும் கரெக்டாக படிமான தையல் போட்டுட்டு கீழே அந்த ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அந்த சைடு வந்து ஜஸ்ட்டு அதை டபுளாக ஃபோல்டு பண்ணணுங்க. இந்த மாதிரி கீழ்பாகத்தை வந்து இப்படி 2ஆக மடித்து ஓரம் வந்து அப்படியே தைச்சி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், இந்த ஓரம் மட்டும் தைச்சிடலாம். அந்த பிசிறு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக இப்படி ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து வெல்க்ரோ தான் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இதை பாயிண்ட் பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கலாங்க. மார்க் பண்ணுறதுக்கு இப்போ டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நம்ம அந்த மேலே இருந்து ஒரு 3 இன்ச் விட்டுருந்தோம்ல, அதை தாண்டி இப்படி ஆஃப் ஃபோல்டு பண்ணிவிட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரி இப்படி மடித்து அது எந்த இடத்துல வரும்னு பாயிண்ட் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணால் நமக்கு வந்து அதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த வெல்க்ரோ வந்து மீட்டர் வந்து 10 ரூபா தான் இருக்கும். இது ஜஸ்ட்டு ஒரு 3 இன்ச்சில் 2.5 இன்ச் எடுத்துக்கலாங்க. இது வந்து 3 இன்ச்சில் மார்க் பண்ணி இப்படி ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த வெல்க்ரோ வந்து ஒரு சின்ன பீஸாக பார்த்து எடுத்துக்கணும். இப்போ இந்த நான் காமிக்கிற மாதிரி இப்படி மடித்து பார்த்து கரெக்டாக அதில் பாயிண்ட் பண்ணி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி மார்க் பண்ணோம்னா நமக்கு வந்து அதை அட்டாச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி வெல்க்ரோ எடுத்துக்கலாம். அது வந்து சும்மா ஒரு 2 இன்ச் இந்த மாதிரி சின்ன பீஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இந்த மார்க் பண்ணோம்ல, அதில் தான் நம்ம வந்து இதை அட்டாச் பண்ண போகிறோம். இதை வந்து இப்படி பிரிச்சுக்கோங்க. ஒரு சைடு இந்த ஓரமும் இன்னொரு சைடு வந்து நம்ம மார்க் பண்ணோம்ல அந்த ஓரமும் வைக்கிற மாதிரி இதை ஈஸியாக நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் அப்படியே அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 ஓரமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம பாயிண்ட் பண்ணதுக்கு நேராக அதை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த 4 கார்னர்லேயுமே ஸ்டிச் பண்ணிவிட்டு அவ்வளவுதாங்க. இதே மாதிரி தான் இன்னொரு சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மேலே இருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணோம்ல, அந்த ஹேண்டில் நம்ம அட்டாச் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு நேராக இதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்போ நான் காமிக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ஓரமும் அந்த ஓரமும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அவ்வளவுதான். நமக்கு சூப்பராக ஒரு பர்ஸ் ரெடி ஆயிரும். இதை வந்து நம்ம மொபைல் பவுச்சாக யூஸ் பண்ணிக்கலாங்க, ஸ்லிங் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிற பத்தாத ப்ளவுஸை வச்சு எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றிட்டோம் பார்த்தீங்களா. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.